அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Luke 10th chapter 39th verse. She had a sister called Mary who sat at the Lord's feet listening to what he said. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். இந்த வசனம் சூழ்நிலையில பார்க்கிறப்போ, மார்த்தாள் அவங்க வீட உமக்காக திறந்து தராங்க. அப்பொழுது மரியாளும் இருக்கிறாங்க. சகோதரிகள் மார்த்தாள், மரியாள் 2 பேர் இருக்காங்க. ஆனா மார்த்தாள், நீங்க வந்துட்டீங்க, நான் அநேக காரியங்கள் குறித்து பிஸியா இருக்கிறாங்க. மரியாளுக்கு தெரிந்த ஒரே முக்கியமான காரியம் என்னவோ அதுவே அறிந்து உம்முடைய பாதத்தண்டை உட்கார்ந்து உங்களுடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாங்க. அநேக நேரத்துல கர்த்தாவே, நாங்க கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயந்து சஞ்சலத்திலையும் கண்ணீரிலையும் பாடுகளையும் நாங்க மூழ்கி போயிடுவோம் அப்பா. ஆனா தகப்பனே, தேவையானது ஒன்றே. மரியாளை போல உங்க பாதத்தண்டை அமர்ந்திருந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்க, ஜெபிக்க கிருபையுள்ள பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்களோட வாழ்க்கையில தனிமையான சூழ்நிலைகளை தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அப்போ நீங்க தான்ப்பா எங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 பார்க்கிறப்போ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் போட்டிருக்கே அப்பா. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added unto you. Matthew 6:33 படி அப்பா. அப்பொழுது உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தின் மேன்மை காரியங்களான உம்முடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. இதை கேட்கிறப்போ ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ஜெப வீரர்களாக எழுப்பி தருமா தாழ்த்தி கேட்கிறோம். ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்கிறப்போ சிந்தனைகள் முழுவதும் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல எங்களுக்கு போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்க. இந்த உலகத்தை ஜெயித்தே நீங்க சொல்லிட்டீங்கப்பா. உலகத்தை ஜெயித்த தேவன் எங்களோட இருக்கிறப்போ, கண்ணீரின் பாதைகளாக இருந்தாலும் சரி, வேதனை, அவமானங்கள், இழப்பு எதுவாக இருந்தாலும் எங்களை பலப்படுத்துறது நீங்க தான்ப்பா. எங்களை பலப்படுத்துகிற இயேசு நீங்க ஒருத்தர் தான், வேற யாரும் இல்லை. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உம்முடைய சமாதானம் எங்க இருதயத்துல வந்துட்டா அப்பா, அப்பொழுது நாங்க உம்முடைய பிரசனத்துல நாங்க நிரம்பி நிற்போம். ஆமென். Thank you Jesus. Teach us the importance of the presence of God in our life, oh Lord. ஆமாப்பா, தேவ பிரசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆளுகை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு எல்லைகளையும் இருக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்க பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சரி, எங்க பிள்ளைகளின் வாழ்க்கையிலும், எங்களோட பெற்றோர்கள், எங்களோட உறவினர்கள், எங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற பாத்திரவன்களாக எங்களை மாற்றுங்க. தேசத்திற்காகவும், தேசத்துல அழிந்து போற ஆத்மாக்களுக்காகவும், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி தாங்க அப்பா. வழி நடத்துங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். உங்க கரம் எங்களை புடமிடுவதாக. குறைகளை நீக்கி நிறைவாக்குங்க இயேசுவே. உம்மை பிரதிபலிக்கிற திராணி உள்ள பாத்திரவன்களாக எங்களை ஆளுகை செய்யுங்க. முடிவு பரியந்தம் நாங்க எங்களை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீங்கன்றதை அறிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இது கேட்கிற ஒவ்வொருத்தரும், பிரதர் என்னால ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, ரொம்ப தடையா இருக்கு, வீட்டுல பிரச்சனையா இருக்கு, இயேசுவின் நாமத்தினால் சூழ்நிலைகள் மாறுவதாக.
தடைகள் என்னென்ன இருக்கோ, வீட்டுல என்னென்ன போராட்டங்கள் இருக்கோ, தேவனே அவங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்க வழிவாசல் திறந்து கொடுங்க. ப்ளீஸ் லார்ட் ஜீசஸ், டச் them and change their lifestyle in the name of Jesus Christ. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவங்கள வழிநடத்துற ஒரு சூழ்நிலைகள் மாற்றி அமைத்து திரும்ப ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழிநடத்துங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்த வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.